ஹாய் ஹலோ டு ஆல் வெல்கம் டு மை சேனல் ஜிகேஜி ஸ்கார்பியோ மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன வீடியோ அப்படின்னா, ஆன்லைனில் நம்மளோட ஓட்டர் ஐடி வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணலாம். ஹவு டு அப்ளை ஓட்டர் ஐடி ஃப்ரம் ஆன்லைன். அதாவது நம்ம மொபைலே வந்துட்டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்மளுடைய பிசியில் இல்லை மொபைல் மூலமாக பண்ணிக்கலாம். சில அப்ளிகேஷனும் இருக்குது. அப்ளிகேஷனை விட நம்ம வந்து ஒரு வெப்சைட்டில் நம்ம ஓட்டர் ஐடி வெப்சைட்லேயே வந்து நம்ம இப்படி வந்து பண்ணலாம் ஈஸியாக அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Below link on this video description. அதுக்கு முன்னாடி நம்மளோட மொபைலில் வந்து கூகுள் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள், NVSP அப்படின்ற சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷனாக வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு வெப்சைட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓட்டர் இருக்கிறத வந்துட்டு ஸோ உங்களுக்கு பேஜ் வந்து அடுத்து வந்து இப்படி தான் ஷோ ஆகும். இதில் வந்துட்டு லாகின் சைன்அப் ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் சைன்அப் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருந்தோம்னா தான் இதுக்குள்ளே தான் நம்ம போய்ட்டு எந்த ஒரு கரெக்ஷனுமே எந்த ஒரு அப்ளையும் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து சைன்அப் கொடுத்துக்கோங்க. சைன்அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் வந்து இப்படி தான் ஷோ ஆகும். உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இது பண்ணிக்கோங்க. ஓட்டர் ஐடிக்கு எந்த மாதிரி என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு, ஆதாருக்கு என்ன பேஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க அந்த மாதிரி நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்ட்டில் இருக்க இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. கீழே இருக்கிற கேப்சா வந்து ஃபில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லி வரும். அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு கேப்ஸ் லெட்டராக இருக்கும், ஒரு ஸ்மால் லெட்டராக இருக்கும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது ஒன்று இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்பர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வந்து நம்ம ஒரு டிஃபரன்ஸில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆல்ரெடி நான் வந்து வச்சுருக்கனால எனக்கு ஆல்ரெடி ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஓடிபி போகும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஓடிபி வந்து வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட நேம் வந்து இதில் வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் 6 இருக்குது, ஃபார்ம் 6A இருக்குது, ஃபார்ம் 7 இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஷிஃப்டிங் அட்ரஸ் இருக்குது, ஃபார்ம் 8. இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்திருப்போம், ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து வேறு இடத்துல வந்து ஷிஃப்ட் ஆகிருப்போம். ஸோ அதை வந்து நம்ம ஆதார் கார்டில் கரெக்ஷன் பண்ணியிருப்போம். இதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா மேரிட்டே ஆதார் கார்டு இருந்தாவே போதும் தான். இப்போ நியூ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார்ம் வந்து 6 வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இது வந்து எல்லாமே ஒன்ஸ் வந்து எல்லாமே படித்து பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரூஃபு, நம்மளோட ஃபோட்டோஸ் இதெல்லாமே வந்து ஃபோட்டோவில் வந்து ஒரு 2 MB இருக்க மாதிரி நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட வீடியோ முன்னாடி நான் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க எப்படின்னு. இப்போ வந்து இதில் வந்துட்டு நம்ம லாங்குவேஜ் வந்து கேட்கும். ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து நம்ம ஹிந்தி, இங்கிலீஷ் கேட்கும். நம்ம இங்கிலீஷ் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய எந்த லாங்குவேஜ் கேட்கும் அது வந்து நம்ம தமிழ்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லாமே ஃபுல்லாக தமிழில் தான் வரும். ஸோ நம்மளுடைய ஸ்டேட் கேட்கும், எந்த ஸ்டேட்டுன்றதை வந்து நம்ம இதில் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம் தமிழ்நாடுன்னு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ரேண்டமாக ஒரு சூஸ் பண்ணுறேன், ஒரு டிஸ்ட்ரிக்டை கரூர்ன்ற சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அதிலேயே வந்துட்டு எந்த தொகுதின்னு காமிக்கும். ஸோ அது நான் கரூர்னு போட்டனால 135 வந்திருக்குது. ஸோ நம்மளுடைய நேமு வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதில் டாட் கொடுக்கக்கூடாது, ஸ்பேஸ் விட்டு கேப்ஸில் அது மாதிரி வந்து எதை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் மேலே வந்து நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணுறப்பே தமிழ் இதில் ஆட்டோமேட்டிக்காக கீழே காப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ கேட்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அதிலே வந்து ஸ்கார் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ வந்து 2 MBக்குள்ளே இருக்க மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் அதுவே எனேபிள் ஆகும். இது ஃபோட்டோ வந்து நான் இதாகிடுச்சு, ஃபேஸ் வந்து ஸ்கேன் பண்ணி இதாகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாட் கொடுத்துருக்கனால அதில் வந்து அக்செப்ட் ஆகலை எனக்கு. ஸோ இதனால் அந்த டாட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வெறும் ஸ்பேஸ் மட்டும் கொடுத்து ஏன்றது மாதிரி கொடுத்துக்கிறேன். அதில் பாருங்கள்,
ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் எனக்கு ஓகே ஆயிடுச்சு. அந்த ரெட் இது வந்து ஷோ ஆகலை. இதில் நீங்கள் உங்களுக்கு தமிழில் வந்து இன்கேஸ் மிஸ்டேக் வருது அப்படின்னா, நீங்கள் தமிழ் கீபோர்டு இருந்துச்சுன்னா கூட அந்த கீபோர்டு வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கலாம் நேம் வந்து. இது வந்து ஆப்ஷனல் தான். பட் ஆனால் இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஆக்சுவலாக இதுலேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குது கீபோர்டு. பட் அதனால் அதில் வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக வர மாதிரி தெரியலை. ஸோ அதனால் வந்துட்டு அதை நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த ஆப்ஷனுக்கு போகும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உறவினர்கள் யாரானும் ஒருவரின் பெயர் மற்றும் குடும்ப பெயர்னு கேட்டிருக்கு இல்லையா? நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் அதனால் அவங்களோட வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஓட்டர் ஐடி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். அதாவது நம்ம ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, அம்மா, அப்பா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து கேட்கும். ஸோ அவங்களோட நேம் வந்து இதில் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்துட்டு இது பண்ணிக்க முடியும். ஸோ இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கலாம் இங்கே மாதிரி. என்ன நேமு, அவங்களுடைய என்ன இதுன்றதை நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். என்ன ரிலேஷன்றது. ஸோ நம்ம தமிழில் டைப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதுதான் இது வந்து தொடர்பு கொள்வதற்கான விவரங்கள். நம்ம வந்து ஓனாக வச்சுருக்கணும். ஓன் நம்பர் கொடுக்கலாம். இல்லை நம்மளுக்கு மேலே யாராவது ரிலேட்டிவ் வந்து நம்ம இது பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அவங்களோட நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ஓன் நம்பர் வந்து வேணால் கூட கொடுத்துக்கலாம். அதே போல் மின்னஞ்சல் முகவரி, அதாவது நம்மளுடைய மெயில் ஐடி வந்து நம்மளுடைய ஓன் மெயில் ஐடி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய எந்த மெயில் ஐடி இருக்கோ அந்த ஆப்ஷன்லாம் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் இதில். ஸோ இதை நீங்கள் மெயில் ஐடி கொடுக்குறப்ப கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது இன்கேஸ் நம்ம ஏதாவது இதாச்சுன்னா கூட மெயிலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஆதார் எண் வந்து நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் இருக்குதுன்ற டிக் பண்ணிவிட்டு அந்த நம்மளுடைய ஆதார் நம்பரை வந்து நம்ம வந்து இங்கே வந்து எடுத்து வந்து இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஆதார் நம்பர் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக தப்பு இல்லாமல் வந்து பண்ணுங்கள். ஏன்னா அதில் வந்து ஷோ ஆகிற மாதிரி ஆப்ஷன் வரல. ஸோ இன்கேஸ் தப்பாக போட்டுவிட்டால் அதை நம்ம மறுபடியும் ரிப்பீட்டடாக போகிற மாதிரி இருக்கும். அதே போல் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன இயரு அப்படின்றதையும், அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த மந்த்து அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய பிறந்ததுக்கு உண்டான ஆதாரத்துக்கான ஆவணம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து ஆதார் கார்டு கூட நம்ம வந்து இதில் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நம்ம அதை வந்து கொடுக்கலாம். அதுவுமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நம்ம வந்து ஆதார் கார்டவே கொடுத்துக்கலாம் இதில். ஸோ அந்த சூஸ் ஃபைலில் வந்துட்டு நம்ம அந்த நம்மளுடைய ஆதார் வந்துட்டு ஃப்ரண்ட் பேஜ் வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபி வந்து இதுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பிறந்த வருஷம் கேட்டிருக்காங்க, மறுபடியும் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய இடம் வந்து எந்த இடம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி தேதி எத்தனை அப்படின்றதையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷனுக்கு நம்ம வந்து போய்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கேப்சா கேட்கும். ஸோ அந்த கேப்சா வந்து நம்ம மொபைலுக்கு தான் வந்து நம்மளுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகணும் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு. ஸோ நம்மளோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே கரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு இதாக இருக்கும். என்னோடது வந்து நெட் கனெக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறனால வந்துட்டு எனக்கு மறுபடியும் அது மாதிரி வரல. மறுபடியும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். மறுபடியும் ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது நம்ம கரெக்ஷன் பண்ண வேண்டியது ஏதாவது இருந்துச்சு, ஏதாவது நம்ம மாற்றி டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். பேர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏதாவது வந்து நம்ம வந்து தப்பாக போட்டிருக்கோமா அப்படின்றத ஒன்ஸ் வந்து ஒரு கரெக்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ சமர்ப்பின்றதை வந்து சமர்ப்பின்றது வந்து எனக்கு ஓடிபி எக்ஸ்பைர்டு வருது. ஸோ மறுபடியும் நான் ஓடிபி கொடுத்து எனக்கு வந்து மறுபடியும் அடுத்த பேஜை வந்து இப்படி. ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அடுத்த ஆப்ஷன் வந்து இப்படி தான் நம்மளுக்கு ஷோ ஆகும், ஒப்புகை சீட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்ட ரசீது எண் உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு நம்மளுக்கு நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் மாதிரி நம்மளுக்கு வரும்.
ஸோ எதிர்கால குறிப்புக்கும் இந்த ரசீது எண்ணை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த நம்பர் நம்ம அடித்து பார்த்தோம்னா நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஆன்லைனில் வந்து இது நம்ம ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பதிவிறக்கம் செய்யணும் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதை வந்துட்டு நம்ம டவுன்லோட் வந்து செக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்னோடய மொபைல் இப்படி இருக்கிறனால வந்துட்டு டவுன்லோடு ஸ்லோவாக தான் ஆகுது. பட் ஆனால் என்னோடய மொபைலில் வந்துட்டு அந்தளவுக்கு ஸ்பேஸ் இல்லாதனால ஷோ ஆகலை. பட் நீங்கள் வந்து இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த நம்பரை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சிஸ்டம் மற்றதுலாம் வந்து நம்ம பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபைல் சைஸ் வந்து சின்னதாக இருக்கலாம். ஸோ இந்த நம்பர் தான் நம்மளுக்கு. ஸோ இந்த நம்பரை வந்துட்டு நம்ம எப்படி வந்து அப்ளிகேஷன் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எப்போருந்து எங்கேருந்து வருது அப்படின்றது எல்லாமே வந்து இதில் ஷோ ஆகும். இதில் பாருங்கள், ட்ராக்கிங் டீட்டெயில்ஸில் போயிட்டு இதில் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு நம்மளோட டீட்டெயில்ஸு நம்மளோட இதெல்லாமே லாஸ்ட் டேட் எப்போ இது பண்ணுறது வந்துடும். அதுக்கப்புறம் கீழே ஆரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சப்மிட் ஆகி நம்ம சப்மிட் ஆனது அடுத்தடுத்த ஸ்டேட்டஸ் என்ன வந்து இதாகுது, எப்படி அப்ரூவல் ஆகுதுன்றதை எல்லாமே நம்மளுக்கு இதில் ஷோ ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்ம நியூவாக வந்து ஒரு ஓட்டர் ஐடி வந்து எப்படி வந்து நம்ம ஆன்லைனில் பண்ணுன்றதை ஈஸியாக வந்து நம்மளே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜிகேஜி ஸ்கார்பியோ மீடியா. பாய் பாய்.